Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நவராத்திரி முதல் நாள் துன்பங்களை நீக்கும் துர்க்கை வழிபாடு. நம்ம இன்னைக்கு நிவேதனமா செய்யிறதுக்கு பால் பாயாசம் கொண்டக்கடலை சுண்டல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நவராத்திரி முதல் நாளுக்கு நம்ம செய்ய போறது பால் பாயாசம். இந்த பால் பாயாசத்துக்கு நம்ம பச்சரிசி ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இதை வந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம பேன்ல வந்து இந்த ஊற வச்ச பச்சரிசியை பேனில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். பச்சரிசி வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாலினோட அளவு வந்து 1 லிட்டர், அதாவது 50 கிராம் பச்சரிசிக்கு நம்ம 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிட்டோம். இந்த அரிசி வந்து பால்லையே வேகணும். அதாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அரிசியினோட இது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா வெந்து வரப்போ நல்லா திக்காயிடும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது 50 கிராம் பச்சரிசி 1 லிட்டர் பால், இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணாலே போதும். இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது அரிசி வந்து நல்லா பொலன்னு வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அரிசி பால் கூட நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையிட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வந்து முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். பால் பாயாசம் ரெடி ஆகிடும். நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 20 திராட்சை எடுத்துக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து திராட்சை வந்து நல்லா உப்பி வந்துடும். அரிசி நல்லா வந்துடுச்சு. பால் சர்க்கரை நம்ம போட்டோம், அதே மாதிரி ஏலக்காயும் போட்டோம். அடுத்து வந்து 2 டீஸ்பூன் நெய்யில் நம்ம முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பாயாசம் ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பால் பாயாசம் ரெடி. நம்ம 250 கிராம்ஸ் அளவுக்கு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கிறோம். இதை நம்ம ஆட் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். அப்படியே தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வேக வச்சுருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். அதாவது நெய்வேத்தியம் பண்ணுறதுனா நம்ம வந்து வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே தவிர்த்துக்கணும். இதுக்கு வந்து எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. நவராத்திரி முதல் நாள் பால் பாயாசம் கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.